இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஆர்டிகல் 20 சரியா. ஆர்டிகல் 20 வந்து என்னெல்லாம் சொல்கிறது பார்க்க போகிறோம். 20லேருந்து 30 வரைக்கும் இருக்குது இந்த வீடியோவில். ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். 20 வந்து 3 டாபிக் இருக்குது 20ல். எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படின்னு ஒன்று இருக்குது. போஸ்ட் ஃபேக்டோ லானா லா சொல்கிறது தவிர வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் பண்ண முடியாது. இப்போ லாவில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 3 இயர்ஸ் ஜெயில் டைம் அப்படின்னா அந்த மாதிரி தான் பண்ண முடியுமா அப்படியே நீயா எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் போட முடியாது. சரி. டபுள் ஜெப்பாடி அப்படின்னு சொன்னால் என்னன்னா, டபுள் ஜெப்பாடினா லாஸ், டபுள்னா 2 பக்கமும் அப்படின்னு அர்த்தம். டபுள் இல்லையா. ஸோ அப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கன்விக்ஷன், ஒரு இது கிரிமினாலிட்டிக்கு 2 தடவை பனிஷ் பண்ண முடியாது. அது பேர் டபுள் ஜெப்பாடின்னு பேர். அதுக்கப்புறம் செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு சொன்னால், நானே வந்து என்னோடய அஃபென்ஸுக்கு விட்னஸ் கொடுக்க முடியாது. சரியா, செல்ஃப் இன்கிரிமினேஷன். அதுக்கப்புறம் 21 வந்து நிறைய ரைட்ஸு சொல்கிறாங்க. அது மெயினாக டாபிக் வந்து ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்னு பேர். சரி. இதில் வந்து ரைட் டு ட்ராவல் அப்ராட்னா என்ன, வெளியூருக்கு போகிறது. ரைட் டு லைவ்லிஹுட் அப்படின்னா நம்ம வாழ்கிறதுக்கு உரிமை அப்படின்னு பேர். அப்புறம் ரைட் டு ஷெல்டர், நமக்கு வீடெல்லாம் வச்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. ரைட் டு ப்ரைவசி, நம்மளை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இது இருக்குது. அப்புறம் ரைட் டு ஹெல்த் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் அதுக்கு தான் வச்சுருக்காங்கல்ல. இப்போ கவர்மெண்ட் வந்து எல்லாேருக்கும் ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ஸ், ஹெல்த் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு ரைட் ஆக்சுவலி. அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை, ஸ்லோவாக அதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரைட் டு எஜுகேஷன் புதுசாக வந்திருக்கு. ரைட் டு எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கூல்லலாம் போய் பணம் கொடுத்த ஸ்கூலில் இருக்காங்க இல்லையா, அதுக்கு பதிலாக நீ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புளை எடுத்துன்னு போய் இவங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குது, அவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்களுக்கும் நீ வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூலில் போடுறதுக்கு ஒரு கோட்டா மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்பாங்க. அதுக்கு பேர் ரைட் டு எஜுகேஷன்னு பேர். அப்புறம் ப்ரிசனர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ரைட்ஸ் இருக்குது. ப்ரிசனர்ஸுக்கு என்ன ரைட்ஸ்னால் ஒரு 5-6 ரைட்ஸ் சொல்லியிருக்கு. இப்போ வந்து அவர் அடிச்சு பிடிச்சோன்னா சரி வராது. ஏன்னா அவர் ஏதாவது ஜெயிலில் போட்டிருக்கோம், அவருக்கு என்ன ரூல்ஸோ அதுபடி பண்ணுவேன் வழி எக்ஸ்ட்ரா வேலை பண்ணணும். அப்போ ரைட் டு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படின்னு சொன்னால், அவங்கள்ட்ட பைசா இல்லை அப்படின்னு சொன்னால் சில லாயர் என்ரோல் பண்ணியிருப்பாங்க ஃப்ரீயாக. ஸோ அந்த லாயர்ஸ் வழியாக ஃப்ரீயாக வந்து லீகல் எய்டு கோர்ட்டில் இது பண்ணுறதுக்கு, கேஸ் போடுறதுக்கு, கோர்ட்டில் பதில் சொல்கிறதுக்கு. அப்புறம் வந்து ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் அப்படின்னா எல்லா பிரிசனர்ஸுக்குமே சீக்கிரமாக கோர்ட்டில் கேஸ் எல்லாம் முடித்து அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ். அதுக்கப்புறம் ஹேண்ட் கஃபிங் அப்படின்னு சொன்னால் என்ன, கையில் விலங்கு போடுறது. அது வந்து இந்தியாவில் வந்து முந்தியெல்லாம் இருந்தது, இப்போ ஸ்லோவாக அதை எடுத்துட்டாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க. நார்மலாக ஈவன் இப்போ இந்த இதில் கூட டெரரிஸ்ட்டு கூட பிடிக்கிறாங்களான்னு தெரில. பல பேர் இப்போ கொலை கேஸ் அது கோர்ட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க இல்லையா, எல்லாம் ஹேண்ட் கஃபிங் இல்லாமல் தான் வராங்க. சரி. ரைட் அகேன்ஸ்ட் டிலேடு எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்ன, ஒரு ஆளுக்கு வந்து கிரிமினல் அஃபென்ஸில் அவருக்கு தூக்கு போடுறோன்னு பிளான் போட்டிருந்தா அப்படின்னா, அவரை தூக்கு போடுறதுக்கு பிளான் போட்டிருந்தா நம்ம வந்து அதை டிலே பண்ணிகிட்டே வச்சு அவரை அறுக்கக்கூடாது. ஸோ அதுதான் அது. அதுக்கப்புறம் அது வந்து அவருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் இல்லையா, அதுதான். ரைட் டு ஃபுட்டு, ரைட் டு மேரேஜ். சரியா. ரைட் டு ரெப்புடேஷன் அப்படின்னா என்ன ரெப்புடேஷனை டேமேஜ் பண்ணால் அது தட் இஸ் a சீரியஸ் அஃபென்ஸ். சரி. அப்போ ரைட் டு எஜுகேஷன் இதான் நம்ம பேசிட்டோம். சரி. ஸோ அதுக்கு அடுத்தது எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது 23. எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னென்னா, ஒரு ஆளுக்கு வந்து நம்ம பேசிவிட்டு அதை தாண்டி நிறைய அவரை போட்டு இது பண்ணோன்னு வச்சுக்கோ, ஃபோர்ஸ் லேபர் பண்ணுறது, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் பண்ணுறது, சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது, அதுக்கெலாம் பேர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் பேர். இது டீட்டெயில்டாக இருக்குது, ஃபேக்ட்ரி லா அதிலலாம் இருக்குது, சர்வீஸ் ரூல்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதுலேருந்து தான் எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. சரி. அதுக்கு அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வந்து இது ஃபேக்ட்ரி ஆக்ட்லலாம் இருக்குது. சரியா. நிறைய இடங்கள் இதை சொல்லியிருப்பாங்க. சரியா. ஸோ அப்போ வந்து 24 வந்து இதை சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாங்க கான்ஸ்டியூஷனில், அங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகே. 25 என்ன சொல்கிறாங்கன்னா, கான்ஷியன்ஸ், ப்ராப்பகேட், ப்ராக்டிஸ், ரிலீஜனை பற்றி சொல்கிறாங்க. 25 வந்து ரிலீஜன் வந்து நீ ஃப்ரீயாக ப்ராக்டிஸ் பண்ணலாம், கோவில் வச்சுக்கலாம், மசூதி வச்சுக்கலாம், சர்ச் வச்சுக்கலாம், பேசலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரி. ஸோ அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கலாம். இது வந்து இன் லாவில் எப்படி இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணி பண்ணுறாதுங்கிறது அடுத்தது. சரி. அப்புறம் வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸில் வந்து எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நான் சிட்டிசன்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. அப்புறம் ஆர்டிகல் 26
நான் சிட்டிசன் கூட பண்ணுறான்னா நான் வெளியூர்லேருந்து வரான்ல, நம்ம ஊருக்கு ஏதாவது ஒரு வேலையாக வரான்ல, அவனுக்கு கூட இந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ தே கேன் ப்ராக்டிஸ் தேர் ஓன் ரிலீஜன், நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்புறம் ஆர்டிகல் 26 நீங்கள் அவங்க பிளேசஸை மெயின்டைன் பண்ணலாம், சரியா? அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம், அதை மேனேஜ் பண்ணிவிட்டு அவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது எல்லாமே இருக்குது. 27ங்கிறது வந்து நீ ரிலீஜனை பேஸ் பண்ணி ஒரு ஆளை கஷ்டப்படுத்தி வரி வாங்க முடியாது, டேக்ஸ். அது வந்து யாராக இருந்தாலும் சரி, எதர் த ரிலீஜன் டேக்ஸ் இட் அது கவர்மெண்ட் டேக்ஸ் இட் வாட் எவர். 27. 28 வந்து நீ ஸ்டேட் ஃபண்டில் மெயின்டைன் பண்ணுறத வந்து இன்ஸ்டியூஷன்ஸில் வந்து யூ ஷுட் நாட் ப்ராக்டிஸ் இது டீச் பண்ணக்கூடாது, ரிலீஜனை டீச் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு அது 29 வந்து வெளியே நமக்கோ வெளியூர்லேருந்தோ நம்ம ஊர்லேயோ யாராவது ஒருத்தர் டிஸ்டிங்க்டாக ஏதாவது ஒரு கல்ச்சர் இருக்குன்னா, அது லாங்குவேஜோ கல்ச்சரோ இருந்ததுன்னா அதை அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, ஆர்டிகல் 29. அதே மாதிரி 30 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மைனாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க இல்லை, கான்ஸ்டியூஷனில் படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை மைனாரிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இன்ஸ்டியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். அது முதல்ல என்ன சொன்னாங்க, 28, 29 தே கேன் எஸ்டாப்ளிஷ் தேர் ரிலீஜியஸ் பிளேசஸ். இங்கே வந்து இப்போ அவங்க ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அது இது அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, அவங்க நம்ம ஃபண்டுலேருந்து பண்ணால் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் ரூல். அது நம்ம முதலே பார்த்தோம். அது அதுக்கப்புறம் இவ்வளவு ரைட்ஸ் நம்ம போட்டோம் இல்லையா, யாராவது ஒருத்தர் கேட்காம போயிட்டாங்க, இது கவர்மெண்ட் கேட்க மாட்டேங்குது, நம்மளால் பண்ண முடியல, ஊரில் பிரச்சனை இருக்குது, கலெக்டர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு, போலீஸ்காரன் கேட்கும், இதெல்லாம் நினச்சோன்னா கோர்ட்டில் போய் இந்த ஆர்டிகல் 32 கோட் பண்ணி எனக்கு இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி வி கேன் ஆஸ்க். சரி, ஸோ தட் இஸ் ஹவ் இட். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவான், நேராக இந்த இதை கேஸை கேட்டுட்டு தே வில் சே நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கோர்ட்டில் என்ன இருக்குன்னா, இஷ்யூ டைரக்ஷன்ஸ் ஆன் ரிட், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், குவா வாரண்டோ, செட்டியாரிட்டி, இதெல்லாம் என்னென்னா டீட்டெயிலாக நம்ம படிக்கும்போது பார்க்கலாம். இங்கே ஹேபியஸ் கார்பஸ்னால் ஆழ்க்கு உணர்வுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் தொலைஞ்சு போயிட்டாருன்னு கூட்டின்னு வருது, இந்த மாதிரி சில நிறைய விஷயங்கள் ஒருத்தருக்கு க்ரீவன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அகெயின்ஸ்ட் ரைட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நடக்கலை அப்படின்னா ரிட்டு போட்டோ நம்ம பெட்டிஷன்ஸ் போட்டோ, அந்த பெட்டிஷனுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகிறதில்ல. பட் இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ எதுக்கு எந்த அப்ரோப்ரியேட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ட்டில் போய்ட்டு வி கேன் ஆஸ்க். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ்.